தலைப்பு செய்திகள். வடக்கு கிழக்கில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை விடுவிக்க அரசு துரித நடவடிக்கை, ஜனாதிபதி அறிவிப்பு. அரிசி எரிவாயு விலையேற்றத்தால் மக்கள் கடும் நெருக்கடியில், புத்தாண்டுக்கு முன்னர் நிவாரணம் வழங்குக, கஜந்த கருணாதிலக எம்பி. திருகோணமலையில் ரயில் இயந்திரம் தீக்கிரை. ஈரானுக்கு இராணுவ உதவி அளிக்கும் நாடுகளுக்கு 50% வரி விதிக்கப்படும், டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல். போரால் ஏற்பட்ட சேதங்களுக்கு ஈரான் இழப்பீடு தர வேண்டும், கத்தார். விரிவான செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு படையினரின் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கும் மூடப்பட்டுள்ள வீதி பகுதிகளை திறப்பதற்கும் அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி தலைமையில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் வடக்கில் சுமார் 1000 ஏக்கர் தனியார் காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி எஞ்சிய காணிகளையும் முறைப்படியாக விடுவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நீண்ட காலமாக மூடப்பட்டுள்ள வீதி பகுதிகளை திறக்கும் போது எழுந்துள்ள சிக்கல்களுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் பணிப்புரை விடுத்தார். மத வழிபாட்டு தலங்களுக்குரிய காணிகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்தார். மேலும் டித்வா சூறாவளியால் சேதமடைந்த வீதிகள், நீர்ப்பாசன கட்டமைப்புகளை புனரமைத்தல் மற்றும் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. மக்களின் இயல்பு வாழ்வை உறுதிப்படுத்தும் அதேவேளை கைத்தொழில் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக தற்போதுள்ள காணிகளை முறையாக முகாமைத்துவம் செய்வதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி தெரிவித்தார். இதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து கண்டறியுமாறு அவர் பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு படையினரின் நலன்புரி திட்டங்கள், பாதுகாப்பு அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. அத்துடன் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள புதிய விதிமுறைகளுக்கு ஆலோசனை குழுவின் அங்கீகாரமும் பெறப்பட்டது. இந்த கூட்டத்தில் நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொத்தா, முப்படை தளபதிகள் மற்றும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரிசி, சமையல் எரிவாயு மற்றும் எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் காரணமாக மக்கள் பாரிய நெருக்கடியை சந்தித்துள்ளனர். எனவே தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் அரசாங்கம் மக்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா கயந்த கருணாதிலக வலியுறுத்தினார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நேற்று நாடாளுமன்றம் கூடிய போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் நாட்களில் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ளது. இவ்வாறான பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பண்டங்களின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளன. இதன் காரணமாக நாட்டு மக்கள் அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாமல் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர். குறிப்பாக அரிசி, சமையல் எரிவாயு மற்றும் எரிபொருள் போன்ற அடிப்படை தேவைகளுக்கான விலைகள் கட்டுக்கடங்காமல் அதிகரித்துள்ளன. இவ்வாறான சூழலில் அரசாங்கம் மௌனம் காக்கக்கூடாது. நாட்டு மக்களின் பக்கம் நின்று சிந்தித்து அவர்களுக்கு தேவையான உடனடி நிவாரணங்களை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களுக்கு சலுகை விலையில் பொருட்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் அரசாங்கம் விசேட வேலை திட்டம் ஒன்றை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்றும் அவர் இதன்போது கேட்டுக்கொண்டார். திருகோணமலை புகையிரத நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் இயந்திரம் நேற்று மாலை 3 மணியளவில் திடீரென தீப்பற்றி எரிந்து சேதமடைந்துள்ளது. தூர பிரதேசங்களிலிருந்து நிலையத்திற்கு வரும் ரயில்களை நிலைய எல்லைக்குள் இழுத்துச் சென்று நிறுத்தும் பணிகளுக்காக இந்த இயந்திரம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. நேற்று மதியம் கொழும்பிலிருந்து வந்த ரயிலின் பெட்டிகளை இடமாற்றும் பணியில் குறித்த இயந்திரம் ஈடுபட்டிருந்த போதே திடீரென இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இவ்விபத்து குறித்து கருத்து தெரிவித்த பிரதம புகையிரத நிலைய அதிபர் சர்வேஸ்வரன்,
கூறியதாவது: தீப்பிடித்தமைக்கான காரணம் குறித்து தற்போது உறுதியாக கூற முடியாதுள்ளது. எனினும் தீயணைப்பு படையினர் இது குறித்து விசாரணை நடத்தி விரைவில் தகவல்களை வழங்குவார்கள் என தெரிவித்துள்ளார். இந்த தீ விபத்தினால் ரயில் இயந்திரம் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு இராணுவ ஆயுதங்களை வழங்கும் நாடுகளுக்கு 50% ஏற்றுமதி வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த விதி உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் இதில் எந்த விதிவிலக்கும் அளிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஈரானின் இராணுவ பலத்தை கட்டுப்படுத்தவும் அந்நாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக அழுத்தம் கொடுக்கவும் அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அதே சமயம் ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை கைவிட்டால் அந்நாட்டின் மீதான பொருளாதார தடைகள் மற்றும் வரிகளில் தளர்வுகள் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரான் தங்கள் மீது தொடர்ந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் பதற்றம் அதிகரிப்பை தடுக்க அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐநா பாதுகாப்பு சபைக்கு கத்தார் அரசு கடிதம் எழுதியுள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரெஸ் மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான சபை தலைவர் ஜமால் ஃபெரோஸ் அல்ரோவாயி ஆகியோருக்கு அனுப்பப்பட்ட 2 வெவ்வேறான கடிதங்களில் ஏப்ரல் மாதம் 2ஆம் திகதி முதல் ஏப்ரல் மாதம் 6ஆம் திகதி வரை நடந்த தாக்குதல்கள் தங்கள் நிலப்பரப்பை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் தங்கள் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை ஈரான் மீறியதாகவும் கத்தார் கூறியுள்ளது. வெவ்வேறு நாட்களில் ஏவப்பட்ட ஈரானின் பல ட்ரோன்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணை தாக்குதல்கள் தங்கள் ஆயுதப்படைகள் இடைமறித்ததாகவும் அதில் நடந்த ஒரு ஏவுகணை இடைமறிப்பின் போது குடியிருப்பு பகுதியில் பாகங்கள் விழுந்து சிதறியதில் 4 பேர் காயமடைந்ததோடு இதனால் சொத்துக்களும் சேதமடைந்துள்ளதாக கத்தார் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னைய தாக்குதல்களை கண்டித்தும் அவற்றை உடனடியாக நிறுத்த கோரியும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிறைவேற்றிய தீர்மானம் 2817 2006 மீறி இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக கத்தார் தெரிவித்துள்ளது. இதற்கு காரணமானவர்கள் மீது ஐநா சபை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் தங்களது இறையாண்மையையும் குடிமக்களையும் பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கத்தார் எடுக்கும் என எச்சரித்த அந்நாட்டு அரசு இந்த சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய கடமை ஈரானுக்கு உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட அனைத்து சேதங்களும் இழப்புகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் ஆவணப்படுத்தப்படும். அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் குறித்து நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் நிறுத்த எதிரொலியாக கச்சா எண்ணெய் விலை 20% சரிந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவத்தினர் பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதி ஈரான் மீது போர் தொடுத்ததன் விளைவாக உலகின் கடல்வழி வர்த்தகத்தில் மிகவும் முக்கியமான நீர்வழி பாதையான ஆர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதன் எதிரொலியாக இந்தியா, சீனா உள்ளிட்ட அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் உடனடியாகவே பாதிப்பை எதிர்கொண்டன. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவளித்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், குவைத் உள்ளிட்ட நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதனாலும் எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரித்தது. ஆர்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் விளைவாக கச்சா எண்ணெய் விலை கடந்த மாதம் முதல் முறையாக ஒரு பீப்பாய் $100 கடந்தது. இந்த நிலையில் அமெரிக்கா, ஈரான் இடையேயான போர் 2 வாரங்களுக்கு நிறுத்தம் செய்யப்படும் என்றும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்திருந்தார். இதன் எதிரொலியாக கச்சா எண்ணெயின் விலை 20% வரை சரிவை கண்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1957 இலங்கை பிரதமர் பண்டாரநாயக்கா இனப்பிரச்சினை தீர்வுக்காக ஏற்றுக்கொண்ட பண்டா செல்வா ஒப்பந்தத்தை பௌத்த பிக்குகளின் எதிர்ப்பை அடுத்து மீளப்பெறுவதாக அறிவித்தார். 1992 முன்னாள் பனாமா ஜனாதிபதி மெனுவேல் ஐக்கிய அமெரிக்காவின் நீதிமன்றம் 30 ஆண்டுகால சிறை தண்டனையை அளித்தது. 2003 பக்தாத் நகரை அமெரிக்க கூட்டுப்படையினர் கைப்பற்றினர். சதாமின் 20 ஆண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்தது.
2017 குருத்து ஞாயிறு தேவாலய குண்டுவெடிப்பு. எகிப்தில் டண்டா, அலெக்சாந்திரியா நகரங்களில் உள்ள தேவாலயங்களில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் 47 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.